கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 7:8, ரோமன் 7:8. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. இப்போ என்ன பண்றாரு, அதாவது எப்படி ஒரு மனுஷனை போல அது ஒரு எப்படி என்ன ஒரு நியாயப்பிரமாணமும் பாவத்தையும் ஒப்பேற்று சொல்லும்போது என்ன ஒரு பாவம் என்பது ஒரு மனுஷனை போல உள்ளுக்குள்ள, அதாவது ஒரு வஞ்சிக்கிற மனுஷனை போல எனக்குள்ள என்ன பண்ணுது, எப்படா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குன்னு சொல்லி பார்த்து அந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுது, எனக்குள்ள உள்ள ஒரு பாவத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. என்ன ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்கள் இந்த கிரேக்க மொழியில் பார்க்கும்போது இது எனக்குள்ள ஒரு ரொம்ப பலமாக, அதாவது வேண்டாம் என்று செய்யக்கூடிய ஒரு காரியத்தை எனக்குள்ள நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன்னா நீங்கள் ரோமர் 7வது அதிகாரம் 5வது வசனத்தில், நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினால் தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. காரணம் என்ன? ஏன்னா ரோமர் 3:20 சொன்னது போல, எதனால எனக்கு பாவங்கிறது என்ன, அந்த அறிவு எதனால வருகிறது, நியாயப்பிரமாணத்தினால தான் பாவங்கிற ஒரு அறிவு வருது. ஆனால் இது என்ன பண்ணுது, பாவம் என்ன பண்ணுது, எனக்குள்ள இருக்குது, அது எப்படா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதா. ஏன்னா ரோமர் 7:11 சொல்லும்போது, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. என்ன பண்ணுது, எப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னா இங்கே சொல்லும்போது அது ஒரு பெர்சானிஃபைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மனிதனாக மாறி எனக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு வல்லமையான ஒரு காரியத்தை பண்ணி நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு காரியத்தை என்ன பண்ணுது, அது செய்யக்கூடியதாக ஒரு பெரிய என்னை ஒரு ரிபல்லியனாக உன்னை ஒரு கிளர்ச்சியாளராக என்னை மாற்றி எனக்குள்ள அந்த காரியத்தை நடப்பிக்குது. ஆனால் நியாயப்பிரமாணம் தப்பு இல்லை. ஏன்னா ரோமர் 7:12 சொல்லும்போது, நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. ஆனால் எப்போ எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்து என்ன பண்ணுது, எனக்குள்ள உள்ள காரியத்தை கொண்டு வருது. என சொன்னார் இல்லையா, நீ இச்சையாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லாத வரைக்கும் இச்சை செய்யக்கூடாதுங்கிறது எனக்குள்ள அமைதியாக இருந்துச்சு. ஆனால் நீ செய்யாதன்னு சொன்ன உடனே அது என்ன பண்ணுது, என்னைய தூக்கி அதை செய்ய வைக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் இல்லாத போது பாவம் மரித்ததாக இருந்துச்சு, ஆனால் என்ன அதுக்குள்ளே இருந்துச்சு, என்னால் அதை அறிஞ்சு கொள்ள முடியல. ஆனால் என்ன பண்ணுச்சு, பிரமாணம் வந்த உடனே அதை வெளியே கொண்டு வந்துருச்சு. நியாயப்பிரமாணம் பாவத்தை உருவாக்கவில்லை, மாறாக எனக்குள்ள இருந்த காரியத்தை உயிர் பெற செய்தது. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ரொம்ப சிம்பிளாக இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நடைமுறையில் ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு அழகான ஒரு பார்க்குக்கு போகிறீங்க, ரொம்ப அழகான ஒரு லஷ் க்ரீனாக ஒரு அழகாக அப்படி ஒரு பசும் புல் வெளியே இருக்குது, அழகாக நீட்டாக அழகாக கட்டி இருக்கிறாங்க, யாருமே இல்லை. அப்போ அந்த புல்லில் ஒரு போடு வச்சுருக்கு. இப்போ நீங்கள் நீங்கள் வாட்டுக்கு அந்த வழியில் நடந்து போகிறீங்க, அந்த புல்லை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக போகிறீங்க, சரியா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வாட்டு நடந்துகிட்டே இருக்கிறீங்க, யாருமே உங்களை பார்க்கல. ஆனால் அதே புல்வெளியில் அடுத்த நாள் வரும்போது இந்த புல்லின் மேல் நடக்காதீர்கள்னு ஒரு போர்டு வச்சிடுறாங்க, சரியா? அந்த புல் மேலே நடக்காதீங்கன்னு. இப்போ யாரும் பார்க்கல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கரெக்டு, நீங்கள் புல்லில் நடக்க பார்ப்பீங்க. என்னதான் இருக்குது, எப்படி இந்த புல்லில் என்ன இருக்குது, ஏன் இன்னைக்கு நடக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க? இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் தினசரி அந்த பார்க்குக்கு போகிறீங்க, தினசரி அந்த லான் இருக்குது, நீங்கள் நடக்கிறது அந்த புல்லில் நடக்கிறதுல நீங்கள் வச்சிருக்கிற அந்த பாதையிலே நடந்து போகிறீங்க. ஆனால் என்னைக்கு இந்த புல்லின் மேல் நடக்காதீர்கள்னு போர்டு வைக்கிறாங்களோ அன்னைக்கு உங்களுக்கு என்ன தோணும், இந்த புல்லில் ஏன் நடக்கக்கூடாது, என்ன இருக்குது, ஏன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுறாங்க இல்லையா? அதுதான், இதைத்தான் சொல்கிறாரு. என்ன உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆனால் என்ன இந்த போர்டு வச்ச மாதிரி நியாயப்பிரமாணம் வந்த உடனே, இச்சியாதன்னு சொன்ன உடனே இது உள்ளுக்குள்ளே புகுந்து
ஏன் இச்சிக்க கூடாது, ஏன் இச்சிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, நம்ம இச்சித்தாதான் என்ன அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கிரியையை உண்டு பண்ணி எனக்குள்ள இந்த பாவ காரியத்துல கொண்டு போய் விட்டுருது. அப்ப எனக்கு அருமையானவர்களே, அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த என்ன மாத்தாது, இந்த ரூல்ஸ் மட்டும் என்னைய மாத்தாது. என்ன ஒரே ஒரு காரியம், ஆவி மட்டும்தான் என்னைய சரி பண்ணும். அப்ப என்னன்னா, நியாயப்பிரமாணம் என்கிட்ட என்ன இருக்குங்கிறத காட்டுது. ஆமென். வல்ல பிதாவே, இதோ பாவம் கற்பனையில சமயம் பெற்று எனக்குள்ள இச்சைகளை நடப்புக்குது என்பதை நான் அறிந்து கொண்டேன். என பிரமாணம் இல்லைனாலே இது இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதனால ஆண்டவரே, நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டவனாய் கிருபையின்படி வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.